ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். முத்து போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டு வெளியில் வரும்போது அந்த டிராஃபிக் போலீஸ் மறுபடியும் கலாட்டா பண்ணுறாங்க. மீனா சமாதானப்படுத்தி கூட்டு வராங்க. அங்கே இருக்கிற சின்ன போலீஸ் முத்துக்கிட்ட எல்லா பொருளையும் வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மனோஜ் சொன்ன அந்த விஷயத்த சொல்கிறாங்க. முத்து அதை கேட்டு சிரிக்கிறாங்க. மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனாவும் சிரிக்கிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் தாத்தா பாட்டிக்கிட்ட அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அதனால் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ முத்து மீனாவும் போய் பார்க்கும்போது அவங்களும் அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா முதியோர் இல்லத்தில் சேர்க்கலாம்லாம் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ அந்த சொந்தக்காரங்க வந்து ஊருக்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். எல்லாம் பேசி முடிச்சுட்டு கிளம்பும்போது தாத்தா வந்து அந்த முத்துக்கிட்ட அந்த ஃபோன் ஏற்கனவே ஒருத்தவங்க வித்யா விட்டுட்டு போனாங்களா, அந்த ஃபோன் எடுத்து கொடுக்குறாங்க. அது யாருன்னு பார்த்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இப்போ தாத்தா பாட்டிக்கிட்ட அவங்கெல்லாம் நல்லபடியாக சொல்லிட்டு முத்து மீனாவும் கிளம்பிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க. வழக்கம் போல் விஜயா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் பார்த்தா இப்போ மனோஜ் அடி வாங்கின விஷயத்தை சொல்லிட்டு அது என்னன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட முத்து சொல்கிறாங்க. அண்ணாமலை போய் ஒரு அறை விடுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விஜயா வந்து என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணாமலை சொல்லல. செம்மையாக பார்த்தா மனோஜுக்கு வந்து அசிங்கமாக தான் இருந்துட்டு இருக்கு. அது என்னன்னு சொல்லி நம்மகிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு அசிங்கமான விஷயமாட்டு இருக்கு. அதனால் பார்த்தா அப்பப்போ பார்த்தோம்னா கலாட்டா பண்ணி கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ரூம்குள்ளார போனதுக்கப்புறம் முத்து வந்து மீனா கிட்ட இதெல்லாம் பேசி முடிச்சிருந்த ஃபோனை எடுத்து வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபோனை பார்த்தா அந்த ஃபோன் வந்து முத்துவோட ஃபோனாக இருக்குது. அதை பார்த்தோமே முத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுதா. சார்ஜ் போட்டு ஆன் பண்ணுறாங்க. இவங்களோட ஃபோட்டோ இருக்காமல் எப்படி இந்த ஃபோன் வந்துச்சு அப்படின்னு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்து பார்த்தா இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத விஜயா வந்து கேட்டுக்கிட்டு இருக்க, அதாவது ரோகிணி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வித்யா தானே அந்த ஃபோனு கடலில் போட்டேன்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த விஷயத்தை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. முத்து வந்து இப்போ அண்ணாமலைக்கிட்டையும் விஜயாக்கிட்டையும் இருக்கும்போது அண்ணாமலைகிட்ட வந்து சொல்கிறாங்க என் ஃபோன் கிடச்சிருச்சு அப்படின்னு. இப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க இதில் இருந்தானே அந்த வீடியோ வெளியில் போணுச்சு. இந்த ஃபோன் யார் வச்சுருந்தாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அவங்க அதை யார் வெளியிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ரோகிணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வித்யா மேலே ரொம்ப கோவப்படுறாங்க. அடுத்து நேராக பார்த்தோன்னா முத்து வந்துட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க புதுசாக ஒருத்தவங்க காட்டுறாங்க. அதாவது சோழன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. ரெண்டு பேத்துக்குள்ளார நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க. கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை இவங்களை வந்து சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. புதுசாக ஒரு கதை. அடுத்து பார்த்தா வித்யாவோட கதை அவங்க ரூமில் வந்து பார்த்தா ரோஹிணி வராங்க. ரெண்டு பேத்துக்குள்ளார பயங்கரமாக சண்டை நடக்குது. இப்போ ஒரு கடத்தில் வித்யா வந்து நான் உன் ஃப்ரெண்டாக இருந்தது வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரோஹிணி அதே மாதிரி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. ரெண்டு பேத்துக்குள்ளார கோவமாக பேசி முடிக்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் தான். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.